எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் ட்ரம்ப் ஈரான் இஷ்யூ தொடர்ந்து போயிட்டே இருந்தாலும், மார்க்கெட் அத கொஞ்சமா இக்னோர் பண்ணிட்டு மத்த விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ண மாரி இருந்தது. அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாரி அடுத்த வாரத்துக்கு ஒரு 10 சாலிட் ஸ்டாக் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத மார்க்கெட் டைரக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இது கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டா தான் இப்போதைக்கு இருக்கு. மைல்டா வந்து கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லலாம். ஸோ இது மார்க்கெட் ஃபுல்லா ட்ரம்ப்பை இக்னோர் பண்ணவும் முடியல, ஈரான் விஷயத்த பொறுத்தவரைக்கும். ஸோ ஈரானுக்கும், ஹமாஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தாரு. அது எந்த அளவுக்கு உண்மை இன்னும் தெரியல. ஸோ எதுவுமே வந்து ஈரான்லேருந்து வர நியூஸ் நிறைய ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாமே வந்து நம்புற மாரியும் இல்ல. ஏன்னா ஈரான் ஒண்ணு சொன்னா, யுஎஸ்ல ஒண்ணு சொல்றாங்க. ட்ரம்ப் ஒண்ணு சொன்னா, அதுக்கப்புறம் ஈரான் அத அப்படியே மாத்தி சொல்றாங்க. ஸோ உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் ஆயில் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க என்ன பண்ணிக்கிட்டாலும், ஆயில் அதிகமா மேல போகாத வரைக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது? எந்த அளவுக்கு வந்து ட்ரேட் டாக்ஸ் யுஎஸ், இந்தியா ட்ரேட் டாக்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணியா அடுத்த மாசம் இருக்கும். ஸோ ஓவராலா அடுத்த வாரம் இம்மீடியட்டா ரொம்ப பெரிய கிராஷும் இருக்க வாய்ப்பில்ல. ரொம்ப பெரிய ரன்னும் இருக்க வாய்ப்பில்ல. கொஞ்சம் சைட்வேஸ் தான் சொல்லணும். லாஸ்ட் வீக் நம்ம ரிவ்யூ பண்ண ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த்ல ரொம்ப ஹைப்பா இருந்த ஒரு சில பங்குகள் இந்த டேபிள்ல குடுத்திருக்கேன். அதுல தைரோகேர் நம்ம எதிர்பார்த்தபடியே இருந்தது. நுவாமா வெல்த் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நியூஸ் பேஸ்டு மூவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அது வந்து ஒரு 2000 வரைக்கும் டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிராஷ் ஆகி 1804ல போன வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏஸ், இபிஎல், ஜூபிட்டர் லைஃப், ஆஸ்க் ஆட்டோமோட்டிவ் இது எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா இபிஎல் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே சமீபத்தில நல்லா கிராஷ் ஆகி 233லேருந்து 222 கிடைச்சது. ஸோ போன மாசம் முக்கியமா ஒரு 4 ஸ்டாக் நான் வந்து ஹைலைட் பண்ணலாம். ஒண்ணு வந்து ஆர்ஆர் கேபிள். இது ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. இது கடந்த 2, 3 மாசமா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி எம்என்எம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, 300க்கு கீழ நம்ம ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சோம். இது கிட்டத்தட்ட இப்ப 400 டச் பண்ற லெவல்ல இருக்கு. அதே மாரி டைம் டெக்னோபிளாஸ் போன வாரம் சொல்லியிருந்தேன். அது ஒரு 200லேயே வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுவுமே பார்த்தீங்கன்னா, 210 தாண்டி அதுக்கப்புறம் 209ல ஃப்ரைடே செட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது வந்து நான் தனியாவே வீடியோ போட்டிருந்தேன். இது கூடிய சீக்கிரம் 600 டச் பண்ணி மல்டி பேக்கரா ஆகக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. இது இன்ஃபாக்ட் ஆல்ரெடி மல்டி பேக்கர்னே சொல்லலாம். ஸோ இப்பவும் இதோட பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா வால்யூம் பில்ட் ஆயிட்டே இருக்கு. இதுல ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் கொரிக்கு எந்த சேஞ்சஸும் இல்ல. இதுக்கு ஒரு 25 பங்குகள் ரிசல்ட் செட்டா வந்தது. நிறைய நான் பார்க்கிறது ஆட்டோமொபைல் அப்புறம் என்பிஎஃப்சி. பேங்குகள் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இதுல நான் எப்படி ரிசல்ட்ல வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 5 பங்குகள் செலக்ட் பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி ஸோ வழக்கம் போல நம்ம அட்வான்ஸ்டு கொரியும் ஒரு 15 கம்பெனி இந்த வாட்டி கொடுத்திருக்கு. இன்ஃபாக்ட் நிறைய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் கேஸ் 70க்கு மேல ஆனா 71, 72 RSI அந்த மாரி இருந்தது. ஸோ அதுல இன்னமும் நம்பிக்கை தர்றதா ஒரு சில பங்குகள் இருக்கு. அதுலேருந்தும் ஒரு 5 கம்பெனிகள் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்டாக் கெயில். இது ஒரு நல்ல பிரேக் அவுட்ல இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு 250%க்கு மேல ஒரே நாள்ல வால்யூம் பிரேக் அவுட் இருந்தது. பிளஸ் இது 181ங்கிறது 187க்கு ரொம்ப ரொம்ப க்ளோசர். 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோசர். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் தொடர்ந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதுபடி இப்போ உள்ள பேஸ் படி பார்த்தா, நிச்சயமா இது அடுத்த வாரமே 187யும் தாண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாரி வால்யூம் இருந்தா. 2வது கம்பெனி சோழமண்டலம் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ எல்லா என்பிஎஃப்சியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது போன வாரம். ஸோ இது தொடர்ந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் அப்புறம் பஜாஜ் ஃபின்சர்வோட 2 கம்பெனிகளோட ரிசல்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த குவார்ட்டருக்கு. ஸோ அதே மாரி மத்த என்பிஎஃப்சிக்கும் அதே மாரி இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது பேஸ் பண்ணி இந்த நியூஸ் பேஸ் பண்ணி மட்டும் இல்லாம குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும்போது 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கிற கம்பெனிகள் தொடர்ந்து மேல போகும். அதுல இதுவும் ஒண்ணு நடக்குதான்னு பார்ப்போம். 3வது கம்பெனி அசோக் லேலேண்ட். இது கொஞ்ச நாளாவே வால்யூம் பில்டப் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ இது கிட்டத்தட்ட 215ங்கிற ஆல் டைம் ஹை டச் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொடுமையா கிராஷ் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு 2 வாரமா கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி
ஒரு நல்ல ரெக்கவரி பாத்ல இருக்கிற மாரி தெரியுது. 5 கோடிக்கும் மேல இருக்கிற வால்யூம் நிச்சயமா அது நம்பகமா இருக்கு. ஸோ அகைன் இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இதோட மூவ்மெண்ட் தெரியும். ஐ திங்க் இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு. அதனால இங்கேருந்து ஒரு நல்ல ஸ்விங் கிடைக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்ததா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் நிறைய மேல போனது. அதுல மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு சூப்பர் வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சு. 27லேருந்து 28 லட்சம் இருக்கிற வால்யூம் 64 லட்சத்தையும் தாண்டி மேல போனது ஒரு சூப்பர் மூவ்மெண்ட். அது மட்டும் இல்லாம இதோட தொடர்ந்து இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா இவி வெஹிக்கிள்ஸ்ல டாடா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 2 பேருக்கும் சரியான போட்டியில இருக்கு. ஸோ மத்த கம்பெனிகளும் இந்த இவி கோதாவுல குதிச்சிருக்காங்க. இருந்தாலும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஸோ இது அடுத்த வாரமே 3400ஐயும் தாண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு 1 மந்த்துக்குள்ள 52 வீக் ஹை போகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபோர் வீலர்ல இருக்கிற ஏசி சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு 40% மேல மார்க்கெட் ஷேர் இருக்கிற சுப்ரோஸ் எல்லா இந்தியன் ஆட்டோமொபைல் கம்பெனி இவங்களுக்கு வந்து கஸ்டமர். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா கீழே இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்ல பில்டப் ஆகி வால்யூம் பில்டப் ஆகி இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பர் பிரேக் அவுட் பார்த்தேன். கிட்டத்தட்ட இதோட 5% டச் பண்ணிடுங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ இப்போ இது 1214 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை 52 வீக் ஹையை டச் பண்ணுமா, அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. பட் ஒரு நல்ல வால்யூம் பில்டப் பார்க்கும்போது இது தொடர்ந்து கவனிக்கலாம் அப்படின்னு தோணுது. அடுத்தது ஸ்டாக்ஸ் RSI 70க்கு மேல இருக்கிறது. அதுல முக்கியமா பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஹாஃப் ஹைவே ட்ரக், பெரிய பெரிய டிராக்டர் அதுக்கெல்லாம் இவங்க டயர் பண்ணி கொடுக்கறதுல மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங். வால்யூம் வந்து ஒரு சூப்பர் பிரேக் அவுட்னு சொல்லலாம். லாஸ்ட் ஃப்ரைடே 2லேருந்து 5.5 லட்சத்துக்குள்ள இருக்கிற வால்யூம் 35 லட்சம். ஸோ அடுத்த வாரம் இது ரொம்ப ஃபாஸ்டா 2500 தாண்டி போகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. முன்னாடியே சொன்ன மாதிரி என்பிஎஃப்சிஸ் எல்லாமே சூப்பரா போனது. முக்கியமான ரீசன் பஜாஜ் ஃபினான்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் சும்மா பட்டைய கிளப்பி இருக்கிறதால இது நிச்சயமா 1152ங்கிறதையும் உடைச்சிட்டு அடுத்த வாரம் போகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ அது மட்டும் இல்லாம இது புது ஆல் டைம் ஹை டச் பண்ணும் அப்படிங்கிறதும் என்னோட கணிப்பு அடுத்த வாரத்துக்கு. பஜாஜ் ஃபின்சர்வும் பஜாஜ் ஃபினான்ஸும் ட்வின்ஸ் மாதிரி அங்கே நடக்கிற நிறைய விஷயங்கள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கும். இதுவும் வந்து ஒரு வால்யூம் பிரேக் அவுட் ஆனது, ரிசல்ட்ஸும் சூப்பராக இருக்கு. ஸோ இது ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸ் அளவுக்கு சாலிடாக பிரேக் அவுட் ஆகுமா அடுத்த வாரங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் இது வந்து இருக்கிற மொமெண்டம் பார்த்தா ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடிங் கிடைக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வால்யூம் பஸ்டான சில ஸ்டாக்ல ரொம்ப முக்கியமான அடுத்த ஸ்டாக் ரெடிங்டன். இன்ஃபேக்ட் நான் வெள்ளிக்கிழமை இதை பார்த்துட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் என்டர் ஆனேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 65 லட்சத்துக்குள்ளே இருக்கிற வால்யூம் 2.5 கோடி கிட்ட வால்யூம் பஸ்ட் ஆச்சு. ஸோ இதோட ரிசல்ட்டும் நிச்சயமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தொடர்ந்து இதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனை நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போல்லாம் பார்க்க முடியுது. ஸோ மற்ற சைனீஸ் ஃபோனும் மார்க்கெட் பண்ணுறது இவங்க தான். எல்லா ஃபோனும் இந்தியாவில் மார்க்கெட் பண்ணுறது இவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மொனோபோலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட லாபமும் வருவாயும் ரொம்ப அதிகமாகும். ஸோ இங்கேருந்து இது நிச்சயமாக 338ங்கிறது ரொம்ப சாலிடாக ஒரே வாரத்தில் டச் பண்ணி புது ஆல் டைம் ஹை போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல் கம்பெனியில் எல்லாமே மேலே போயிட்டுருக்கு. டூ வீலரில் டிவிஎஸ் மோட்டார் ரொம்ப சூப்பராக வால்யூம் பில்ட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. இதுவும் 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஸோ அடுத்த வாரமே இது வந்து டச் பண்ணி ரொம்ப புதிய உச்சத்தை அடையும் தோணுது. வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட் ஆன இன்னொரு ஸ்டாக் நசாரா டெக்னாலஜிஸ். ஸோ இது வந்து கேமிங் சம்பந்தமான ஒரு ஸ்டாக். ஸோ ஒரு பயங்கரமான வால்யூம் சொல்லலாம். பட் எதனால் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். மண்டே செக் பண்ணணும் நிச்சயமாக. மற்றபடி இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஃப்ரம் நம்பர் பர்ஸ்பெக்டிவ் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் பி வெறும் 13, பெக் ரேஷியோ 0.07. ஒரு நல்ல லாங் டேர்ம் ஸ்டாக் மாதிரி தோணுது. ஆனால் இவங்களோட பிஸ்னஸ் எப்படி, இவங்களோட உண்மையிலேயே இந்த கேமிங் சாஃப்ட்வேர்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எவ்வளோ நாள் போகும், ஏஐயோட தாக்கம் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ம யோசிக்கணும். ஸோ மற்றபடி இந்த பிரேக் அவுட் படி பார்த்தா ஒரு நல்ல ஸ்விங் செட்டப் தெரியுது.
இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண 11 ஸ்டாக் ஒரு சிலது நிச்சயமா குவார்ட்டர்லி ரிசல்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ அந்த மொமெண்டம் 1, 2 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதோட ஆர்எஸ்ஐ குறைஞ்சு ஓவர்பாட் ஜோன்லேருந்து ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும். ஸோ மற்றபடி இந்த 11 ஸ்டாக் இல்லாமல் வேற எந்த ஸ்டாக்லாம் அடுத்த வாரம் பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தரத்துக்கு நன்றி.